நம்ம இறந்த பிறகு நம்மளோட ஆவி அந்த ஆன்மாக்கு என்னதான் ஆகும் சார்? ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அதுவும் தெரியாது. நல்லா இருந்தோம் சார். எங்க அப்பா செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா நிறைய துன்பங்களா வருது எனக்கு. எங்க அப்பா எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரா பாருங்க. இந்த ஒரு நாள் நட்சத்திரத்துல இருந்தா அவங்களுடைய ஆன்மா சாந்தியே அடையாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? ஆமா. இறந்தவங்களுடைய உடலை நம்மளுடைய வண்டியில கொண்டு வரக்கூடாது, அப்படி கொண்டு வந்தா தீமை வரும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஒரு தீமையும் கிடையாதுங்க. இது ஒரு பயம்தான். அவர் செத்து போனவரை ஒருத்தருடைய அப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுக்கிறாரு. அவர் அதில் செத்து போயிட்டாருன்னா வித்துருவீங்களா? நான் விற்க மாட்டாங்க. வீடு ஒரு 2 கோடி ரூபாய் இல்லை 5 கோடி ரூபாய் வீடு வச்சுக்கிறாரு. அதுக்குள்ள செத்து போயிட்டாருன்னா வீடை ஞாயிற்றுக்கிழமை குக்கர்ல என்ன வைக்கிறோம் எல்லா வீட்லையும் இல்லைங்களா? கோழி செத்து போன கோழிக்கு தானே குழம்பு வைக்கிறோம். அப்போ குக்கரை அடுத்த நாள் உடைச்சிடுறோமா இல்லைங்களா? பைக்கில் தான் வாங்கிட்டு வரோம், காரில் தான் வாங்கிட்டு வரோம், ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்கிறோம். மீன் செத்து போன மீன் தானே. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன். இன்னைக்கு கூட ஆஸ்ட்ராலஜர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான டவுட் தான், நம்ம இறந்த பிறகு நம்மளோட ஆவி அந்த ஆன்மாக்கு என்னதான் ஆகும் சார்? ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அதுவும் தெரியாது. இருந்தாலும் முன்னோர்கள் சொன்ன கணக்குப்படி இவர் செய்த நன்மை தீமைக்கு தகுந்தது போல அடுத்த ஒரு உடலை எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மொத்தம் 16 வகையான புண்ணியங்களையும் 16 வகையான பாவங்களையும் வள்ளலார் தெளிவாக பிடிச்சிருக்காரு. வாக்கு, மனம், காயம், இதுல 3 வகையிலும் ஒவ்வொன்றையும் 4 அப்போ வாக்குனா நல்ல சொற்கள் சொல்றது, வாழ்த்து கூறுதல், ஆறுதல் சொல்லுதல், சொல்லாடல், இது மாதிரி நிறைய நன்மைகள்னாலையும் புண்ணியங்களும். அடுத்தவங்களை பழி கூறுதல், கோல் கூறுதல், அவங்கள தூற்றுவது, இது மாதிரி இன்செயலாலும் தீமைகளும் வரும். இதே மாதிரி வாக்குனாலையும் காயத்தினாலையும் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள். இப்போ நம்ம என்ன நினைச்சோம்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்யறோம், அது பாவம்னு நினைச்சோம், புண்ணியம் நினைச்சோம். அது ஆனால் தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ சரக்கு அடிக்கிறது அப்படின்னா அது சரியா தப்பா அப்படின்னா சட்டப்படி நம்ம ஊர்ல சரியா இருக்கலாம், ஆனா தர்மப்படி அது தப்பு இல்லைங்களா? வட்டிக்கு கொடுக்கறது சட்டப்படி சரியா இருக்கலாம், ஆனா அறத்தின்படி அது தப்பு. இது மாதிரி என்னதான் அறத்தின்படி இருக்குதோ அந்த அறத்தின்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. இந்த மீட்டர் அடிப்படையில் இந்த ஆன்மா வெளியே போயிட்டு இந்த மீட்டர்ல எதாவது பெண்டிங் வச்சோ அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த மீட்டர்ல அனுபவிச்சுட்டு திருப்பி வரும். இது மாதிரி அது வாட்டுக்கு ஆன்மா டிராவல் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளின்படி இந்த ஆன்மா வெளியேறி அடுத்ததுக்கு போகும். அந்த ஆன்மாவினுடைய அந்த வெளியேறக்கூடிய தன்மை இப்ப என்னன்னா, இப்ப நீங்க இங்க இருந்து கொடைக்கானல்ல போய் இறங்கிட்டீங்க. கொடைக்கானல்ல 7 ஸ்டார் ஹோட்டல் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. ஆனா அதுல செக் அவுட் பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒருத்தருக்கு டைம் எடுக்குது. அப்படின்றப்ப அவங்க என்ன சொன்னாலும் 2 ஹவர் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன் சார், எனக்கு இன்னும் ஒரு அந்த பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், இந்த பேக்கேஜ் மட்டும் இங்க இருக்கட்டும், லக்கேஜ் மட்டும் இங்க இருக்கட்டும், நான் ஒரு 2 ஹவர்ஸ் தான் நான் போயிட்டு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புறீங்க இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல வெயிட்டிங் பீரியட் இல்லைங்களா? வெயிட்டிங் பீரியட் இருக்கீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கான வசதியாக உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது ஏற்றது போல ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்கன்னா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, அது வரைக்கும் ஆன்மாக்கள் வெயிட் பண்ணுது. இது கிடைச்சு அடுத்த பாடி கிடைக்கணும் இல்லைங்களா? அது வரைக்கும் இந்த ஆன்மாக்கள் வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி வெயிட் பண்ற வரைக்கும் இந்த ஆன்மாக்கள் இருக்கும். அது ஆனா நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணங்களாலேயோ அல்லது பூஜைகளாலேயோ இந்த ஆன்மா சாந்தி அடையுது, போற உள்ள பசிக்கும், திருப்பி வரும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. நம்ம ஒருத்தர் செத்து போயிட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாரு. நல்லா இருந்தோம் சார், எங்க அப்பா செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா நிறைய துன்பங்களா வருது எனக்கு. எங்க அப்பா எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரா பாருங்கன்னாரு. இது மாதிரி நம்பிக்கைகள் நம்மளுக்குள்ள இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அப்பாவை பேக்கேஜ் பண்ணி மொத்தத்துக்கு சுருட்டி மேல அனுப்புற மாதிரி அவருக்கு ஒரு தர்ப்பணம் பண்றது. அப்ப ஆன்மா இங்கே சுத்திக்கிட்டு இருக்கு பேய் மாதிரின்ற மாதிரி எல்லாம் இங்க அதை பத்திலாம் நான் சொல்றேன். இது என்னன்னா, ஏன்னா பேய்களுக்கு இப்ப நம்மளுக்கு இப்ப நான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் திருப்பி வாங்கினா என்ன வேணும்னா கை வேணும். அப்ப கையை இயக்கிறதுக்கு மூளை வேணும். பேய்களுக்கு மூளையும் இல்லை, கையும் இல்லை. எப்படி ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி இழுக்கும்னா இழுக்காது. இது சினிமா படக்காரங்க செஞ்ச விஷயம் தான். டோரை ஆட்டுறது, ஸ்கிரீன் ஆட்டுறதுலாம் சினிமா படக்காரங்க. அதை எப்படி காத்து வர வைக்கும்? அதெல்லாம் சும்மா அப்படி நான் இருக்குன்னு சொல்லலை. இது ஆன்மாக்கள் கான்சியஸா இருக்கும், அடுத்த பாடி வரும்போது போயிருன்றதுதான் எல்லா ஆன்மீகவாதிகளுடைய கூற்றுகள். அண்ட் சார், ஒரு சில விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த ஒரு நாள் நட்சத்திரத்துல இருந்தா அவங்களுடைய ஆன்மா சாந்தியே அடையாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா சார்?
ஆமாம். இப்போ வந்து சில நட்சத்திரங்கள் இறந்தா புண்ணியம், சில நட்சத்திரங்கள் இறந்தா அடைப்பு, சில நட்சத்திரங்கள் இறந்தா ஆன்மா சாந்தி அடையாது, சில நட்சத்திரங்கள் இருந்தால் இத்தனை மாசம் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு தான் போகுன்றதெல்லாம் இவங்களுடைய கணக்கு, இவங்களுடைய ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். வள்ளலாரோ இல்லாட்டினா இதுக்கு முன்னால் இருந்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, உடம்பு டீகம்போஸ்ட் ஆகுறதுக்கு இந்த இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஆன்மாவுடைய பதிவுகளாக தான் இருக்கு. இது மொத்தத்துக்கு இந்த உடம்பை டிசால்வ் பண்ணிட்டு வெளியேறதுக்கான டைமிங் வந்து இந்த ஆன்மா எடுத்துக்கும். இது வந்து மூச்சு ஒர்க் ஆகாம இந்த உடம்பு ஒர்க் ஆகாம போறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் மரணம்னு சொல்றோம். இதுக்கு பின்னால நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் இந்த உடம்பு நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தச வாயுக்கள் மொத்தம் பஞ்சபூதங்கள் சொல்றாங்க இல்லைங்களா. பஞ்சபூதங்கள்ல ஆகாயம் அப்படிங்கிறது நாடிகள் சொல்றாங்க. 10 நாடிகள் முக்கியமானது. அதுல வந்து அதே மாதிரி வாயுக்கள்ல 10 வாயுக்கள் முக்கியமானது. இது மாதிரி வந்து வாயு, அதுக்கப்புறமா வந்து ஆகாயம், நெருப்பு, காற்று, இது மாதிரி மொத்தம் 5 பூதங்களும் நம்ம உடம்புக்குள்ள கலந்துதான் இருக்குது. இதுல வந்து அந்த வாயுல வந்து பிராணன் மட்டும் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கு. மீதி 9 வாயுக்களும் நம்மளுடைய உடம்புக்குள்ள இயங்கிட்டு தான் இருக்குது. இதுல செத்ததுக்கு அப்புறமா நம்ம உடம்பு டீகம்போஸ்ட் பண்ணுது பாருங்க, வெடிக்க வைக்கிறதுக்கான தனஞ்செயன்ற வாயு வந்து கடைசி காலத்துல தான் வெளியேறுங்கிறாங்க. அது உடம்பு 3 நாள் 4 நாள் கழிச்சு வெடிக்கும்லாம் சொல்றாங்கல்ல. அது ஒரு மாதிரி அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இல்லையா, மக்குறது ஸ்டேஜுக்கு போறதுக்கான அந்த வாயு நம்மளுடைய ஐம்பூதங்களுடைய ஒண்ணு இல்லைங்களா. அது என்னன்னா, அது என்ன செய்யுதுன்னா, அது மெதுவா கரையுது. அப்ப இது மாதிரி எல்லாத்தையும் கரைக்கிற வரைக்கும் இந்த உடம்பு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதுக்கும் நம்மளுடைய கான்சியஸ் தான் முக்கியமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து சரியாக எனக்குமே வந்து அது சரியா புரிஞ்சுக்க முடியல. நம்ம படிச்சது வரைக்கும், கேள்விப்பட்டது வரைக்கும் தான் பேசுறோம் இல்லைங்களா. எனக்கும் அந்த அனுபவம் இல்லை, உங்களுக்கு அனுபவம் இல்லை, பார்வையாளருக்கும் அந்த அனுபவம் இல்லை. இருந்தாலும் முன்னோர்கள் சொன்ன கணக்கு வரைக்கும் இதுக்கான குறிப்பிட்ட டைம் எடுக்குது அப்படிங்கிறாங்க. இந்தந்த நட்சத்திரங்களே இந்தந்த திதிகள்லயே பிறந்தவங்க அப்படிங்கிறது சூரியன் சந்திரன்றதை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய திதிக்கும் நம்ம கணிதங்கள் ரீதியா பார்க்கக்கூடிய திதிகளுக்கும் ஒற்றுமைகள் ஒருவாறா இருக்கே தவிர இவங்க வேற கணக்கில் சொல்றாங்க. இவங்க வந்து உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவோட பேரான்மா ஒண்ணு, நம்மளுடைய சிற்றான்மா ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி 2 காம்பினேஷன்களை நம்ம உட்காகிட்டு இருக்கோம். அதை ஒன்ன சூரியனாகவும் ஒன்ன சந்திரனாகவும் பாக்குறாங்க. இந்த சூரியகளை மேலேறி சந்திரகளை கீழேறி சில குறிப்பிட்ட இடைவெளிகளுக்குள்ள நம்மளுடைய அந்த மனம் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது செத்து போயிட்டோம்னா இந்த பிறவி வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டா, இந்த திதிகள் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் வச்சு திதிகள் சொல்றாங்க. இதை வந்து ஒரு ஒரு குறியீடுகளாக பயன்படுத்தி நம்மளுடைய மனம் எங்க இருக்கு, நம்மளுடைய அறிவு எங்க இருக்கு, இந்த நிலையில இருக்கும்போது ஒருத்தர் மரணிச்சானா அவனுக்கு அடுத்த திரும்ப இப்படிதான் போகுன்ற மாதிரி அவங்க ஒரு லாஜிக் எடுத்து வராங்க. அப்ப 16 கலைகள் தேய்வது அப்படிங்கிற 16 கலைகள், இப்ப தேய்பிரையில இருந்து வளர்பிறை வரைக்கும் 14 கலைகளும் தேய்பிரை அமாவாசையும் பௌர்ணமி செய்து 16 கலைகள் நம்மளுக்குள்ள தேய்ந்து இறங்குதுன்ற மாதிரி கணக்கு சொல்றது. வளரார் என்ன சொல்றாருன்னா, இது நம்மளுக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்குங்கிறாரு. அப்ப நம்மளுக்குள்ள சூரியன் சந்திரன்லாம் சுத்தல, நம்மளுக்குள்ள சூரியனுக்கு இணையான ஒரு இயக்கமும் சந்திரனுக்கு இணையான இயக்கமும் போயிட்டு இருக்கு. இது 2 ஏற இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த 2 ஏறி இறங்குறப்ப தைப்பூசத்தை 2 மிடிலான இடத்துல தான் தைப்பூசத்துல ஜோதியத்தை சொல்றாரு. தைப்பூசத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சந்திரனும் 6 மணிக்கு இந்த பக்கம் சூரியனும் இருக்கும், நடுவுல ஜோதி எரியும். அப்ப இந்த சூரிய சந்திரன்கள் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற சந்திரன் மாதிரி நம்மளுக்குள்ளேயும் சூரிய சந்திர சக்திகள் மாதிரி. இது வந்து சூரிய சந்திரன் நீங்க அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. அதுக்கு அதை ஒரு மினியேச்சர் மாதிரி புரிய வைக்கிறதுக்காக உள்ள இயங்குறத அதை வச்சு ஒரு சிம்பாலிசமா புரிய வச்சிருக்காங்க. இது மாதிரி நம்மளுக்குள்ளேயும் திதிகள் நடக்குது. அந்த திதிகளை குறிப்பிட்டு சொன்னாங்களே தவிர இவங்க என்ன செய்யணும், இந்த காலண்டர் திதியை வச்சுக்கிட்டு இதை செக் பண்றாங்க. ரெண்டுமே வந்து புரிதல் குறைபாடு சரிங்களா. இப்ப உதாரணத்துக்கு பெரிய பாம்பு மாதிரி ஒரு பின்னி ஒன்று வந்து கோயில்ல நாகர்னு ஒரு சிலை கும்பிடுறாங்க. அது என்னன்னு கேட்டோம்னா நிறைய பேர் உள்ள இருக்கக்கூடிய நாடின்னு சொல்றாங்க, இடகலை பிங்களை சுழுமுனைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரா சொன்னதுன்னு கேட்டா செதுக்கினவனுக்கும் தெரியாது, செதுக்க சொன்னவனுக்கும் தெரியாது. அவன் எதுல இருந்து பார்த்து செதுக்கணும், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னதை பார்த்து செய்யறான். அப்ப பல் நெடுங்காலங்களாக பெருமைக்காக இப்ப நிறைய பேர் ஜோசிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் ஐம்பூதங்கள் சொல்லுவாங்க. ஒரு சாமியாரை பத்தி பேச மீட்டிங் எடுத்தீங்கன்னா அவரும் பஞ்சபூதம் சொல்லுவார். கப்புனு கையை பிடிச்சிட்டு அது மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், பஞ்சபூதம்னா என்னன்னு சொல்லுன்னா அவருக்கு தெரியாது. நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதங்கள்ல வாய் எத்தனை வாய் இருக்கு, எங்கெங்க இருக்கு, என்னென்ன வேலை பார்க்குதுன்னு கேட்டா அவருக்கு மாட்டிக்குவார். அப்ப இது மாதிரி பெருமைக்காக பேச ஆரம்பிச்சதுதான் அந்த திதிகளுடைய கணக்கை தவிர ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய திதிகள் இந்த கால்குலேஷன் எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நாடிகளுடைய கணக்கு தானே தவிர இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் எந்த அறிவில் இருந்தாலும் என்ன மதத்துல இருந்தாலும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஞானிகளுக்கு தெரியும், நம்மளுக்கு அது புரியறதுல இந்த திதியும் ஒன்று அல்ல. சார், ஒரு சிலர் சொல்றது உண்டு, இறந்தவங்களுடைய உடலை நம்மளுடைய வண்டியில கொண்டு வரக்கூடாது, அப்படி கொண்டு வந்தா தீமை வரும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஒரு தீமையும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு பயம்தான், பேய் வந்துருன்ற பயம்தான் இல்லைங்களா, அப்படித்தானே பயப்படுறோம். அதே மாதிரி வீட்டில் வைக்கிறது, வீட்டில் வச்சா அந்த வீடு வந்து இதாயிரும் அப்படிங்கிறது, அடப்பு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வீடுகளை அடைச்சிடுறது,
வண்டியில் கொண்டு போனால் அந்த வண்டியை வித்துறணும்னு நினைக்கிறது, இல்லைனா யாராச்சும் அவசரத்துக்கு ஒரு வண்டியில் ஏற்றணும். இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரங்க அந்த வண்டியில் ஏற்றணுன்னே உடனே பெட்ரோல் வச்சு கொளுத்திடுறதுலாம் சும்மா ஒரு ஒரு கெத்துக்காக. இந்த மாதிரி இந்த நம்பிக்கைகள் அப்படிங்கிறது சும்மா. அப்படி உண்மையிலே கொளுத்துறதா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை குக்கரில் என்ன வைக்கிறோம் எல்லா வீட்லையும் இல்லைங்களா? கோழி செத்துப்போன கோழிக்கு தானே குழம்பு வைக்கிறோம். அப்போ குக்கரை அடுத்த நாள் உடச்சிடுறோமா இல்லைங்களா? பைக்கில் தான் வாங்கிட்டு வரோம், காரில் தான் வாங்கிட்டு வரோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கிறோம். மீனுங்கலாம், மீன் செத்துப்போன மீன் தானே. அப்போ இதெல்லாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அப்போ நம்மளுடைய வாழ்ந்தவங்க, நம்மளுக்காக வாழ்ந்தவங்க ஒருத்தவங்க தவறி இருக்கிறாங்கன்றப்ப அவங்க நம்ம வந்து சாமியாத்தான் கடவுளாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு பயந்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு அவர் தான் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார், ஆவியா சுற்றுவார், சுற்றுறாதான் சுற்றிட்டு போகிறாரு இல்லைங்களா? ஒரு படத்தில் ஏதோ ஒரு படத்தில் ஆவியா வந்து அவங்களோட காப்பாற்றிட்டே இருக்கும், அவங்க அப்பா அம்மாவும் காப்பாற்றுவாங்கன்ற மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்பா காப்பாற்றுறாரு, அம்மா காப்பாற்றுறாரு, தாத்தா காப்பாற்றுறாருன்னு போகலாமே தவிர இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து மனிதன் மரணம் அடைஞ்சால் மட்டும்தான் மரணம்னு நினைக்கிறீங்க. நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றக்கூடிய கோழி, மீன் இதெல்லாம் தான் மரணம் அடையுது இல்லைங்களா? அப்போ இப்போ லேடிஸ் மட்டும்தான் வெள்ளை சேலை கட்டிட்டு பேயா வராங்க. எந்த மீனுமே வெள்ளை சேலை கட்டிட்டு பேயா வரல. கோழி, வெள்ளை கோழி பேயா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இது மாதிரிலாம் எதுவும் வரதில்லைன்றப்ப நம்ம வந்து நம்மளுடைய நம்பிக்கைகளை மனித அளவில் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோன்றதுனால எல்லா உயிர்களும் ஒன்று தான் இல்லைங்களா? அதனால வந்து இது மாதிரி எந்த ஒரு குழப்பத்துக்குள்ளேயும் போக தேவையில்லை. நான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னைக்கோ ஒரு நாள் ரேராக நடக்குது இல்லைங்களா? யாருமே இப்போ செத்தவங்களை தூக்கி உட்கார வச்சுனா ஓட்டு போகிறதில்ல. அதுக்கு வண்டியில் கூப்பிடுறாங்க, போகிறப்ப இறந்துடுறாங்க, எமர்ஜென்சியாக போகிறப்ப தவறிடுறாங்கன்றப்ப இப்போ ஒரு ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறோம், ஆட்டோவில் தவறிட்டாருன்னா அவர் ஆட்டோவை விற்க சொன்னால் பாவம் அவர் என்ன செய்வார் இல்லைங்களா? இது மாதிரி மித்தாலஜியை ரொம்ப பரப்பி மக்களை வந்து வாழ விடாமல் செய்யக்கூடாது. இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக செய்யணும். இல்லை உங்களுக்கு மனசு உண்மையிலேயே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு கழுவிட்டு அதுக்கு ஏதாச்சும் சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச சடங்குகளை போட்டுவிட்டு வாழ்க்கை ஓட்ட வேண்டியதானே தவிர எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே தான் வாழ முடியாது. அதனால் புரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த வீட்டை என்ன செய்வீங்க? இப்போ நீங்கள் வந்து சும்மா ஒரு சாதாரண காராக இருந்தால் வித்துருவீங்க. அவர் செத்து போனவரை ஒருத்தருடைய அப்பான்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுக்கிறாரு. அவர் அதில் செத்து போயிட்டாருன்னா வித்துருவீங்களா? நான் விற்க மாட்டாங்க. வீடு ஒரு 2 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் வீடு வச்சுக்கிறாரு, அதுக்குள்ளே செத்து போயிட்டாருன்னா வீடை 200 ரூபா வீடு வாடகை வீடாக இருந்தால் தான் செய்வாங்க இல்லைங்களா? அப்போ அதுக்கு வேல்யூ பொறுத்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னால இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவை. சார், நாங்கள் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கங்க.